எல்சிஎம் ஆஃப் 0.63, 1.05 அண்ட் 2.1 இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நான் ஃப்ராக்ஷனில் மாற்றி எழுதிக்கிறேன். 63/100ன்னு வருமா, இது 105/100ன்னு வரும். இது 2.1 வந்துட்டு எழுதணும்னா 21/10ன்னு வரும். இதெல்லாம் 100 இருக்கனால இது நான் 100லேயே எழுதிக்கிறேன். அப்போ 210/100ன்னு வரும். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர், அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர்னு வரும். கரெக்டாக? ஸோ அதை அப்ளை பண்ணிங்கன்னா எல்சிஎம் வந்து 63, 105, 210க்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது 7 டேபிளில் போட்டிங்கன்னா இது 9, இது 15, இது 13 வரும். திரும்ப 3 டேபிள் போட்டிங்கன்னா இது 3, இது 5, இது 10. திரும்ப 5 டேபிள் போட்டிங்கன்னா 3, 1, 2. ஓகேவா? அப்போது இங்கே 3 போட்டிங்கன்னா 1, 1, 2, 2 போட்டிங்கன்னா 1, 1. அப்போது எல்சிஎம் பார்த்திங்கன்னா 7 5 35, 35 2 70, 70 into 9. அப்போது 70 into 9னா உங்களுக்கு 630ன்னு வரும். கரெக்டாக? அப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 630. ஹெச்சிஎஃப் வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கனால 100 தான் வரும். அப்போ இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 6.3 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?